ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதில் கொஷின் தான், கொஷின் அண்ட் ஆன்சர். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? தட் இஸ் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? சரிங்களா? அதுக்கு நம்ம ஷார்ட்டாக வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்போம். இப்போ ஆன்சர் சொல்லும்போது நம்ம மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். இது வந்து எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஆன்சர்ஸ் இது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற அக்கார்டிங் டு யுவர் ஃபாதர் என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஆன்சர். ஓகே, மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். ஹி மே பி டிரைவர், மேசன், வீவர். அந்த பட்டுத்தறியில் நெய்கிறாங்க இல்லையா, அவங்க அவங்கள சொல்லும்போது சில்க் வீவர், ஆக்சுவலாக ஜென்ரலாக வீவர். பார்பர், பார்பர் வந்து நம்ம என்ன சொல்ல போனால் மேல் பியூட்டிஷியன், இல்லை ரன்னிங் அ சலூன். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க அக்ரோ ப்ராடக்ட் ஷாப், ரன்னிங், அதாவது அவங்க வந்து நடத்துகிறாரு, அவங்க அப்பா வந்து அக்ரோ ப்ராடக்ட் அந்த இது நடத்துகிறாரு, அதனால் ரன்னிங் அண்ட் அக்ரோ ப்ராடக்ட் ஷாப் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அவங்க இங்கே என்ன வேலை செய்கிறாங்களோ அதை நம்ம சொல்லும்போது வாட்ஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், மை ஃபாதர் இஸ் அ டிரைவர், மேசன், வீவர், லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் மதர்? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸில் இப்போது மதர் ஆல்சோ ஒர்க்கிங் தான், மதர் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் நவடேஸ். ஸோ நம்ம சொல்லும்போது கேட்கலாம் வாட் இஸ் யுவர் மதர்? ஜென்ரலாக ரொம்ப கம்மியானவங்க தான் வீட்டில் இருக்காங்க, அவங்க சொல்லும் மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர். மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர்னால் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது ஹோம் மேக்கர். ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறத விட நம்ம ஹோம் மேக்கர் சொன்னால் நல்லது. ஓகேங்களா? இப்போ சம்டைம்ஸ் வந்து சில நிறைய குழந்தைங்களோட அம்மாங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் இன் பிரிக் சேம்பர். ஸோ பிரிக்ஸ் சேம்பர் லேபர். மை மதர் இஸ் அ பிரிக் சேம்பர் லேபர். மை மதர் இஸ் அ ஃபார்மர். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ் வந்து ஃபார்மிங் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஓகே, டெய்லராக இருக்கலாம், க்ளீனிங் ஒர்க்கர். இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க மை மதர் இஸ் அ க்ளீனிங் ஒர்க்கர், பஞ்சாயத் க்ளீனிங் ஒர்க்கர். அது அப்புறம் இந்த 100 நாள் திட்டம் சொல்கிறோம்ல, அது 100 days பிளான் ஒர்க்கர். மை மதர் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த 100 days பிளான் ஒர்க் பிளான், ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் கம்பெனி, டீச்சர், அந்த மாதிரி சில சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் யூ வென் யுவர் பேரண்ட்ஸ் கோ அவுட் ஃபார் ஒர்க்? வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டால் யார் உங்களை பார்த்துக்கிறாங்க? டேக்ஸ் கேர் அப்படிங்கிறது இல்லையா, டேக் கேர் பண்ணுறதுன்னா பார்த்துக்கிறது. ஸோ மை கிராண்ட் மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஒருத்தராக இருந்தால் 2 பேர் தான் அஸ். இல்லை ஆண்ட்டு, சித்திங்க, பெரியம்மா வீட்டில் அதெல்லாம் விட்டு போவாங்க. ஸோ மை கிராண்ட் மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ, இல்லை மை கிராண்ட் மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ், இல்லை மை ஆண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. அஸ்னால் நான் 2 பேர் இருந்தால், 2-3 பேர் இருந்தால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், டூ யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு அர்த்தம். அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா இருக்காங்களா அப்படின்னு. சிப்ளிங்ஸ் அப்படின்னும் போது நம்ம உடன் பிறந்தவர்கள். ஓகே, டூ யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? எஸ், ஐ ஹாவ் அ யங்கர் பிரதர். தம்பினா எங்கர் பிரதர் சொல்லுவோம், இல்லை அண்ணா இருந்தால் ஐ ஹாவ் ஒன் எல்டர் பிரதர், இல்லை அன் எல்டர் பிரதர், இல்லை எங்கர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் 2 அண்ணங்க இருந்தாங்கன்னா ஐ ஹாவ் 2 எல்டர் பிரதர்ஸ், 1 younger brother and 1 younger sister, அப்படி கூட இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அக்கார்டிங் டு தட் யூ கேன் ஆன்சர் எஸ் ஐ ஹாவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? டூ யூ ஹெல்ப் யுவர் மதர் அட் ஹோம்? வீட்டில் அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா? எஸ் ஐ ஹெல்ப் மை மதர் அட் ஹோம், ஷார்ட்டாக, இல்லை எஸ் ஐ ஹெல்ப் மை மதர். ஸோ இங்கே ஒன்லி 5 questions அண்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நிறைய கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் யூ ஷுட் காப்பி இன்டு யுவர் நோட் புக் ஆர் பேப்பர். ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி. ஸோ அதில் காப்பி பண்ணிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நான் வந்து அதை பார்ப்பேன். சரிங்களா? பாய்.